ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ட்ராமாவோட ஓப்பனிங் சீனில் யூனா தான் காட்டுறாங்க. இவனுக்கு ரோசி பார்த்திங்கன்னா கால் பண்ணுறா. இந்த மாதிரி மேரியோட ஹஸ்பண்ட் யாருன்னு தெரியுமா அப்படின்னு. அவனும் யார் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நான் டெக்ஸ்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இவங்க பார்த்திங்கன்னா இந்த கொரியாலேயே டாப் மோஸ்ட் கம்பெனியில் ஒரு கம்பெனி தான் போல். ஸோ அதை எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்கா. ஆத்தாடி இவன் கொஞ்சம் பெரிய இடம் தான் போலையே அப்படின்னு. திரும்பவும் ரோசி பார்த்திங்கன்னா கால் பண்ணுறா. பாத்தியா அவன் யாருன்னு தெரியுதா அப்படின்னு. அதுக்கு என்ன அப்படின்ற மாதிரி அசால்ட்டாக கேட்குறான். ஸோ அவளுக்கா அவங்க பெரிய இடம்டா, நீ இதில் எதுலேயுமே இன்வால்வ் ஆகாத அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இவன் பார்த்திங்கன்னா அதெல்லாம் கேட்குற மாதிரி இல்லை. ஸோ கார் எடுத்துகிட்டு வேகமாக பார்த்திங்கன்னா மேரி இருக்கக்கூடிய இடத்துக்கு தான் வந்துட்டுருக்கான். அறக்க பறக்க அந்த ஸ்டெப்லலாம் ஏறி மேலே ஓடி வந்துட்டுருக்கான். அவளும் பார்த்திங்கன்னா கதை ஓப்பன் பண்ணிவிட்டு எங்கேயோ போகிறதுக்காக வரா. இவனை பார்த்தோன்னா ஒரு மாதிரி ஸ்டன்னாகி நின்றுட்டுருக்கா. இவன் இங்கே என்ன பண்ணுறான் அப்படின்னு. ஸோ 2 பேருமே மாறி மாறி பார்த்துக்கிறாங்க. இந்த சைடை நம்ம காங்கு அப்புறம் அந்த ரோசி 2 பற்றியும் காட்டுறாங்க. ஸோ இவனும் பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவு ஹைனாவை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தாலும் இவ பார்த்திங்கன்னா எதுவுமே சொல்ல மாட்றா. சரி ஓகே, நான் இங்கேருந்து போகிறேன், எனக்கு தேவையான பதில் இங்கே கிடைக்காதுன்னு தோணுது அப்படின்ட்டு போகிறான். அப்புறம் என்ன நினச்சான்னு தெரில. ரோசி பார்த்திங்கன்னா ஒரு புக்கு வச்சுருந்துருப்பாள்ல, காங்க பற்றின புக்கு. ஸோ அதை பார்த்திங்கன்னா கரெக்டாக எடுத்து பார்க்குறான். அப்போது நான் யார் அப்படின்ற விஷயங்கள் உனக்கு நல்லாவே தெரியும், தெரிஞ்சிட்டே தெரியாத மாதிரி நடிக்கிறீல, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்கான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மூஞ்சி கொஞ்சம் கொடூரமாக தான் மாறுது. ஸோ இவளுக்கா ஐயோயோ ரொம்பவே டேஞ்சரான ஒரு ஆளாக இருப்பான் போலையே, ரொம்பவே கன்னிங்காக வேறு இருக்கானே, என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்ட்டு ஒரு மாதிரி குழப்பமாக தான் இருக்குது. அப்படியே காங்க காட்டுறாங்க. இவன் பார்த்திங்கன்னா ஹைனாவை பற்றி ஏதாவது விசாரிச்சிங்களா அப்படின்னா அந்த லேடி காப் கிட்ட தான் பேசிகிட்டே வந்துட்டுருக்கான். ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா அந்த ஹார்ன் வந்துட்டுருக்கான். இவன் இங்கே என்ன பண்ணுறான் அப்படின்ட்டு இவனுக்கு ஒன்றும் புரியல. அப்படியே உள்ளே போனால் ரோசி பார்த்திங்கன்னா பயங்கர டென்ஷனில் உட்காந்துட்ருக்கா. வந்து கேட்குறான், அம்மா அந்த காங் எதுக்கு இங்கே வந்துட்டு போகிறான், எதுவும் பிரச்சனையா அப்படின்னு. இல்லைடா, உனக்கு அவனை தெரியுமா? இவனை யாருக்கு தான் தெரியாது, இவன் சரியான பணக்காரன்ப்பா, பயங்கரமான ஒரு ஃபேமஸான ஒரு ஆள் கூட, நல்ல ஒரு ஹஸ்பண்டு அப்படின்னு. ஆமாம், நல்ல ஹஸ்பண்டு அப்படின்ற மாதிரி தான் அவள் பார்த்துட்ருக்கா. இருந்தாலும் இவனுக்கு பார்த்திங்கன்னா ஏதாவது தப்பாகிருமோ, ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ அப்படின்ட்டு ஒரு மாதிரி லைட்டாக பயமாக தான் இருக்குது. இந்த சைடு இவனை தான் காட்டுறாங்க. இவன் பார்த்திங்கன்னா மேரியை ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் கூப்பிட்டு வந்திருக்கான். இவனும் பார்த்திங்கன்னா சொல்லிகிட்டு இருக்கான், நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், என்னோடய ஹஸ்பண்ட் வந்துட்டு மிகப்பெரிய பணக்காரன், ஸோ நான் வந்துட்டு அவனோட ஒய்ஃபு அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஒரு பிராண்டே இருக்குது, அதனால தான் என்னால் எங்கேயுமே தப்பிச்சு அவ்வளோ சீக்கிரம் போகவே முடியலை அப்படின்னு. ஸோ இவன் பார்த்திங்கன்னா அதெல்லாம் பெருசாக கண்டுக்கறல. ஏதோ அவன் பொண்டாட்டி மாதிரி கையில் ஸ்பூனெல்லாம் எடுத்து அப்படி கையெல்லாம் பிடிச்சி சாப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ இவளுக்கும் பார்த்திங்கன்னா அவன் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே பிடிச்சிருக்கும் போல் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்ருக்கா. இதுக்கப்புறமா அந்த லேடி காப்பை தான் காட்டுறாங்க. இவங்க பார்த்திங்கன்னா காங்கிக்கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க, நம்ம வந்துட்டு அந்த 30 பேரை வந்துட்டு போயிட்டு செக் பண்ணி பார்த்தோம்ல, அவங்க யாருக்குள்ளேயுமே வந்துட்டு எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புமே கிடையாது, எல்லாருமே வந்துட்டு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் தான். ஆனால் ஹைனாவும் ரோசியும் மட்டும்தான் கொஞ்சம் க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்திருக்காங்க அப்படின்னு. ஆனால் நீங்கள் ஏன் அந்த ஹைனாவை பற்றின விஷயங்களே வந்துட்டு தேட சொல்கிறீங்க, ஏதாவது இருக்கா அப்படின்னு. அப்போது தான் காங் பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்குறான். காங் வந்து மேரியை மீட் பண்ணியிருந்திருப்பான்ல யூன் கூட இருக்கும்போது. ஸோ அப்போ யதார்த்தமாக நம்ம காங்கை பார்க்கும்போது ரொம்பவே பயந்து போய் ஒரு மாதிரி ஷிவர் ஆயிருந்திருப்பா. ஸோ ஏன் நம்மளை பார்த்து பயப்படணும், அப்போ இவளுக்கு நம்மளை பற்றின விஷயம் ஏதோ தெரிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி தான் இவனுக்கு ஒரு டவுட்டு. அதே சமயம் யூன் அப்புறம் மேரி இவங்க 2 பேரும் பார்த்திங்கன்னா ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டுருக்காங்க. அப்போ இவன் மனசுக்குள்ளேயே யோசிச்சு பார்த்துட்ருக்கா, நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் ஒரு பிரச்சனை வரும். ஸோ நான் ஹர்ட் ஆனேன் அப்படின்னா அவங்களுமே வந்துட்டு ஹர்ட் ஆகிருக்காங்க. அதனாலேயே என்னமோ நான் வந்துட்டு யாருமே என் பக்கத்தில் வச்சுக்காம ரொம்பவே லோன்லியாக தான் இருந்திருக்கேன் இது வரைக்கும். ஆனால் இந்த பர்சன்கிட்ட மட்டும் என்னோடய பிரச்சனைகள், என்னோடய வலிகள் எல்லாத்தையுமே வந்துட்டு பேசணும்னு எனக்கு தோணுது. ரொம்பவே இவங்கிட்ட கம்ஃபர்டபுளாக இருக்குது, ஏன்னு தான் தெரில அப்படின்னு. ஸோ அப்படியே வந்துட்டு சொல்லிட்டுருக்கா, நான் என்னோடய ஃபேஸை மாற்றுறதுக்கு முன்னாடி எல்லா விஷயங்களையுமே நான் ட்ரை பண்ணிட்டேன். ஒரு டைம் வந்து என்னை பயங்கரமாக அடித்து ரொம்பவே காயமாயிடுச்சு. அந்த காயத்தோடு நான் போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்தேன். அங்கே ஒரு போலீஸ் வந்துட்டு ஓகே இது வைலன்ஸ் தான், கண்டிப்பாக நான் கேஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். அந்த டைம் காங் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து அவனோட பவரை வச்சு ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிட்டான். இதுக்கப்புறமா நான் லாயரை போயிட்டு மீட் பண்ணேன், எப்படியாவது இவன்ட்டு நம்ம டிவோர்ஸ் வாங்கிடணும் அப்படின்னு. ஸோ எல்லா விஷயங்களுமே ஆல்மோஸ்ட் முடிய போகிற சமயம் அந்த லாயர் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து சொன்னார், ஏம்மா நீ யார் என்ன அப்படின்ற விஷயங்களை பற்றி சொல்லவே இல்லை, நீ இவ்வளோ பெரிய இடமாம்மா, என்னால் முடியாது அப்படின்ற மாதிரி கையை விரிச்சிட்டாரு.
ஸோ அதனால தான் ஒரு டைமும் நான் அவங்ககிட்ட வந்து எப்படியாவது தப்பிச்சு எங்கேயாவது போயிடலாம்னு நினச்சேன். ஆனால் அதுவுமே என்னால் முடியலை. ஸோ கடைசியாக தான் என்னோடய ஃபேஸை நான் மாற்றிக்கணும்னே நினச்சேன் அப்படின்னு. ஸோ இவனும் சொல்லிட்டு இருக்கான், இதுக்கப்புறமும் நீ அவனை பார்த்து பயந்து ஓடணுன்னு எந்த ஒரு அவசியமே கிடையாது. ஏன்னா உன்னோட ஃபேஸ், உன்னோட ஐடென்டிட்டி எல்லாமே வந்துட்டு சேஞ்ச் ஆயிடுச்சு. இதுக்கப்புறமும் நீ அவனை பார்த்து பயப்படலாம் வேண்டாம் அப்படின்னு. அது மட்டும் இல்லை, நீ இங்கே வந்துட்டு தங்கியிருக்காத, இது ரொம்பவே டேஞ்சரான பிளேஸாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கா. இவ்வளோ நாள் வந்துட்டு நான் பயந்து பயந்து ஓடிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ வந்துட்டு நீங்கள் எனக்கு இந்த ஃபேஸை கொடுத்துருக்கீங்க. இதுக்கு பின்னாடி நான் ரொம்பவே சேஃபாக தான் ஃபீல் பண்ணுறேன். இதுக்கு மேலேயும் நீங்கள் எனக்கு எந்த ஒரு ஹெல்ப்புமே பண்ண வேண்டாம். நான் வந்துட்டு என்னை பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அவள் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிட்டுருக்கா. ஸோ இவனுக்குமே என்ன சொல்கிறதுன்னு தெரில. அப்படியே வீட்டுக்கு போயிட்டு ஜன்னல் வழியாக இவனை தான் பார்க்குறா. அவனுமே பார்த்தீங்கன்னா திரும்பி திரும்பி பார்த்துட்டு தான் இருக்கான். ஸோ இவளுக்கு ஒரு மாதிரியா இருக்குது. அவன் போனதுக்கப்புறமும் அவள் பார்க்குறா. ஒரு வேளை ஃபீலிங்ஸ் வந்துடுச்சோ என்னமோ தெரில. அவளை ட்ராப் பண்ணிவிட்டு ரிட்டன் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வரான். உள்ளே வந்து ரோசி இருக்கா. ஏண்டா என்னடா இவ்வளோ லேட்டாக வந்துட்டுருக்க அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவள் பார்த்தீங்கன்னா அந்த புக்கெல்லாம் எடுத்து காமிச்சிட்ருக்கா. இவனும் வாங்கி பார்க்குறான். ஆனால் மூஞ்சில் பெருசாக எந்த ஒரு மாற்றமே இல்லை. நீ தேவையில்லாமல் பிரச்சனையில் போய் நீ மாட்டிக்காத, அந்த மேரிக்கிட்டேருந்து நீ கொஞ்சம் தள்ளியே இரு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவன் பார்த்தீங்கன்னா அவள் தங்கியிருக்கிற வீடு கொஞ்சம் டேஞ்சராக இருக்குது. ஸோ அதனால் நீ அவளுக்கு ஏதாவது ஒரு வீடு பார்த்து கொடுக்குறியா அப்படின்ற மாதிரி கேட்குறா. இவ்வளோ டென்ஷன் ஆகிட்டுருக்கா. ஏண்டா நீ அவள் தங்கியிருக்கிற வீட்டுக்கு போனியா அப்படின்னு. ஆமாம், அவளே ஷாக் தான் ஆகிட்டா. ஸோ அவளுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன், அதை மட்டும் பண்ணிடு அப்படின்ட்டு. அவள் பார்த்தீங்கன்னா கண்ணா அப்படின்னான்னு கத்த ஆரம்பிச்சிட்டா. ஹைனோட ஃபேஸு அவளுக்கு இருக்கிறனால தானே அவளை நீ இந்த மாதிரி கேர் பண்ணி பார்த்துக்கிற. அவளை பற்றின ஒரு விஷயத்த நான் அவங்ககிட்ட சொல்லட்டுமா அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கேட்காம அங்கேருந்து போயிட்டுருக்கான். இங்கே பாரு, இந்த விஷயத்த நான் அவங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு தான் நினச்சேன். ஆனால் இப்போது அதை சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை தான். அவள் வந்துட்டு வேற ஒருத்தவங்களோட அப்படின்ட்டு ஏதோ சொல்ல வரா. இவன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அப்படியே ஆயிட்டுருக்கான். ஸோ இவளுக்கு புரிஞ்சிருது. அட பாவி, அப்போ உனக்கு எல்லா விஷயங்களுமே தெரியுமா? தெரிஞ்சிருந்து தான் முட்டாள்தனமாக இந்த 5 வருஷம் நீ உன்னோட லைஃப்பை வந்து வேஸ்ட் பண்ணிட்டு அவள் உன்னை ஏமாற்றி வேற ஒருத்தனோட அஃபேரில் இருந்திருக்கா. அந்த விஷயமும் தெரிஞ்சு நீ அவன் மேலே கோவப்படாம அவளை வந்துட்டு கேர் பண்ணி இவ்வளோ நாளாக பார்த்துட்டு இருந்தியாடா. உன்னை வந்துட்டு என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. ஏன் இந்த மாதிரி முட்டாளாக இருக்க அப்படின்ட்டு அவள் பார்த்தீங்கன்னா கண்ணா அப்படின்னான்னு கத்திட்டு இருக்கா. இவன் பார்த்தீங்கன்னா ரூமில் போயிட்டு பயங்கரமாக ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கான். அப்போ தான் ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்குறான். ஸோ இவனுக்கு வந்துட்டு ஆல்ரெடி அஃபேர் இருக்குது அப்படின்ற விஷயங்கள் தெரியும். ஆனால் யார் கூட அஃபேரில் இருக்கா அப்படின்றது தான் தெரியல. ஸோ ஒரு ஹோட்டலுக்கு வந்துட்டு அந்த செயினெல்லாம் வாங்கி கொடுத்துருப்பான்ல, எப்படியாவது நம்ம பேசி அவளை வந்துட்டு நம்மளை திரும்பவும் லவ் பண்ண வைக்கலாம், நம்ம சைடே வர வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி நினச்சி தான் போயிருந்திருப்பான். ஆனால் அவள் பார்த்தீங்கன்னா அவனை இக்னோர் பண்ணிவிட்டு அங்கேருந்து போயிட்டே இருந்திருப்பாள். இந்த சைடை மேரியும் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்குறா. அதே ஹோட்டலில் அதே நாளில் தானே மேரிக்கு வந்துட்டு காங் வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருந்திருப்பான். அந்த ப்ரப்போசலை நான் அக்செப்ட் பண்ணாமல் இருந்திருந்தா என்னோடய லைஃப் நல்லா இருந்திருக்குமோ, நம்ம அந்த தப்பை பண்ணியிருந்திருக்க கூடாதோ அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுறேன். மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா ரோசி வந்துட்டு இவனை பிடிச்சி கத்திகிட்ருக்கா. நைட்டெல்லாம் எனக்கு சுத்தமாக தூக்கமே வரல, தயவு செஞ்சு ஹைனாவை நீ மறந்துடு, உன்னோட லைஃப்பை பாரு, அவள் வந்து உன்னோட லவ்வுக்கு டிசர்வான பர்சனே கிடையாது அப்படின்ட்டு. ஆனால் அவன் பார்த்தீங்கன்னா கல் மாதிரி தான் நின்றுட்டுருக்கு. அவளுக்கு நல்ல பிளேஸ் பார்த்துட்டியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவளை தான் பயங்கர டென்ஷன் ஆகிட்டுருக்கா. சரிடா, நீ வந்துட்டு மேரியை எந்த மாதிரி பார்க்குற அப்படின்ற மாதிரி கேட்குறா. அது நான் அவளை பாதுகாக்கணும்னு நினைக்கிறேன், அவ்வளோதான் அப்படின்ட்டு. ஸோ இவளுக்கும் இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுனே தெரியல. அங்கேருந்து கோவமாக போயிட்டுருக்கா. அந்த டைம் தான் காங்குமே வரான். என்னடா ஆச்சு, உங்கள் 2 பேத்துக்குள்ளே சண்டையே வராது, இப்போ ஏன் சண்டைலாம் போட்டுட்ருக்கீங்க அப்படின்னு. அது ஒன்றும் இல்லை. சரி, அந்த காங் வேறு இங்கே அடிக்கடி வந்துட்டு போகிறாரே, அவரை பற்றி உனக்கு ஏதாவது தெரியுமா? உனக்கு ஏதாவது தெரியுமா? எனக்கு தெரியும். சரி, அவனை பற்றின விஷயங்கள் ஏதாவது எனக்கு கண்டுபிடிச்சி கொடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி யூன் வந்து கேட்குறான். அதே சமயம் மேரியை கட்டுறாங்க. பார்த்தீங்கன்னா அவளோட பெயிண்டிங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு ஒரு ஆர்ட் கேலரியாக போயிட்டு இறங்கிட்டுருக்கா. என்னோடய பெயிண்டிங்கை வாங்கிக்கோங்க, என்னோட காண்டாக்ட் போடுங்க அப்படின்ட்டு. ஆனால் எவனுமே பார்த்தீங்கன்னா அவளை மதிக்க கூட மாட்டாங்க. அவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. ஸோ அப்படியே ஒரு ரெஸ்டாரண்ட் சைடு தான் வந்துட்டுருக்கா. அங்கே பார்த்தீங்கன்னா ஆட்கள் தேவை அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா உள்ளே போயிடுறா. அங்கே வந்துட்டு இந்த பாத்திரம் எல்லாமே தேய்க்கிற வேலை தான் இருக்கும் போல். ஆனால் பார்த்தீங்கன்னா எதை கொடுத்தாலும் நான் பண்ணுவேண்டா அப்படின்ட்டு உட்காந்து அந்த பாத்திரம் எல்லாத்தையுமே தேய்ச்சிட்ருக்கா. இதுக்கப்புறமா ஹானை காட்டுறாங்க. வந்து ஹாங்கை பற்றின விஷயங்கள் எல்லாத்தையுமே விசாரித்து சில விஷயங்களை கொண்டு வந்து சொல்லிகிட்டு இருக்கான். ஹாங்கோட அம்மா பார்த்தீங்கன்னா சூசைட் தான் பண்ணியிருக்காங்க. அதுவும் கன்னை வச்சு அவங்களே ஷூட் பண்ணிக்கிட்டாங்களாம்மா. அந்த மாதிரி தான் அரசல் புரசலாக பேசிகிட்டு இருக்காங்க.
பட் என்ன காரணத்தினால அவங்க ஷூட் பண்ணிட்டாங்க அப்படின்றது தெரியலன்ட்டு ஒரு டாக்குமெண்ட் மாதிரி எதையோ கொடுத்துட்டு அங்கேருந்து போயிட்டுருக்கான். இதை கேட்ட இவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக தான் இருக்குது. இந்த ஃபைல் எல்லாத்தையுமே புரட்டி பார்த்துட்ருக்கான். இப்போ தான் அந்த காங்கோட அம்மாவை காட்டுறாங்க. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா மேரி மாதிரியே தான் இருக்காங்க. அதை பார்த்தவனுக்கு இன்னுமே ஷாக்கிங்காக இருக்குது. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா டக்குன்னு கார் எடுத்துகிட்டு எங்கேயோ போயிட்டுருக்கான். அதே சமயம் காங்கும் பார்த்தீங்கன்னா கார் எடுத்துகிட்டு தான் வந்துட்டுருக்கான். இவனுக்கு வந்துட்டு ஒரு ஃபோன் கால் வந்திருக்கும். அதே சமயம் நம்ம மேரியை தான் காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கா. பின்னாடி யாரோ ஃபாலோ பண்ணி வர மாதிரியே இவளுக்கு ஃபீல் ஆகுது. இவளும் பார்த்தீங்கன்னா திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருக்கா. உள்ளுக்குள்ளே பயங்கர அல்லாயிட்டு இருக்கு. ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போனால் பின்னாடி வரணும், ஃபாஸ்ட்டாக வரான். ஆத்தாடி நம்மளை தான் ஃபாலோ பண்ணி வரானுங்க அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா திடுன்னு ஓடுறா. பின்னாடி அந்த பர்சனும் துரத்திட்டே தான் வந்துட்டு இருக்காங்க. இவளுக்கா என்ன பண்ணுறதுனே தெரில. ஸோ அடிச்சு பிடிச்சி அந்த படியெல்லாம் ஏறி போக பின்னாடியே அவனும் பார்த்தீங்கன்னா படியெல்லாம் ஏறி ஓடி வந்துட்டு இருக்கான். இவளுக்கா என்ன பண்ணுறதுனே தெரில. ஒரு வேளை காங்கு தான் வந்துட்டானோ அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா 2வது மாடியில் இருப்பா. அந்த மாடியில் ஏறி நின்று பார்த்துட்டு இருக்கா. யார் தாண்டா வரது அப்படின்னு பார்த்தா இவ வீட்டுக்கு கீழே ஒரு பையன் தங்கியிருந்திருப்பான் போல். அந்த லூசு பையன் தான் வந்திருப்பான் போல். கதை ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போகிறான். இப்போ தான் அவளுக்கு உயிரே வருது. ஆத்தாடி இப்படியே நம்ம பயந்து பயந்து தான் வாழணுமா அப்படின்ட்டு இவளுக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்குது. அப்படியே கண்ணாடியில் தான் பார்க்குறா. இவளோட ஃபேஸ் பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே சேஞ்ச் ஆகி தானே இருக்குது. அப்போ ஹீரோ சொன்ன விஷயங்கள் தான் ஞாபகம் வருது. நீ ஒன்றும் பயப்படாத, அவன் வந்துட்டு தேடுற பர்சன் வந்துட்டு நீ கிடையாது, நீ வேற ஒரு பர்சன் தான் அப்படி இப்படின்னு. ஆமாம், நான் வந்துட்டு வேற ஒரு பர்சன் தான், கண்டிப்பாக அவனால் என்னை கண்டே பிடிக்க முடியாது அப்படின்ற மாதிரிலாம் அவள் சொல்லிகிட்டு இருக்கா. இந்த சைடு காங் வந்து பரபரப்பாக வந்திருப்பான்ல, ஒரு ஓல்டேஜ் ஹோமுக்கு தான் வந்திருக்கான். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட அம்மாவை கண்டுபிடிச்சிட்டாங்களா என்னன்றது தெரியல. அந்த லேடி காப் வந்து சொல்லிட்டு இருக்கா, நீங்கள் ஒரு ஃபோட்டோ சென்ட் பண்ணீங்கல்ல, அதில் இருக்கிற மாதிரியே தான் இவங்களும் இருக்காங்க அப்படின்னு. ஸோ காங்குமே வந்து பார்த்தா அந்த லேடி பார்த்தீங்கன்னா வேற ஒரு லேடி போல். ஸோ இவனும் ஒரு மாதிரி வெறுப்பாகி தான் வந்துட்டுருக்கான். இவனும் சொல்லிகிட்டு இருக்கா, பார்க்கறதுக்கு 2 பேருமே ஒரே மாதிரி தான் இருக்காங்க, நீங்கள் கொடுத்த இன்ஃபர்மேஷனுமே ஒத்து தானே போகுது அப்படின்னு. இது ஒத்து போகிறாங்களா? இங்கே பாரு, என்னோட டைம் எல்லாத்தையுமே நீ வேஸ்ட் பண்ணிகிட்ருக்க, உனக்கு இந்த வேலை செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன், நான் உன்னை வேலையை விட்டு தூக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். அவளுக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ டக்குன்னு வந்து கையெல்லாம் பிடிச்சிட்ருக்கா. இங்கே பாருங்க, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்ட்டு. அவன் ஒரு முறை தான். ஸோ அவள் பார்த்தீங்கன்னா கையை விட்டுறா. இவனும் எதுவுமே சொல்லாமல் தான் அங்கேருந்து போயிட்டுருக்கானா. இந்த சைடு நம்ம இவனை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா அடித்து பிடிச்சி மேரியோட வீட்டுக்கு கீழே வந்தார். ஆனால் ரொம்ப டைம் ஆயிடுச்சு போல். அவகிட்ட போய் பேசவும் முடியாமல் ஒரு மாதிரி தான் நின்றுட்டுருக்கான். அந்த டைமு மேரியோட கீழ் வீட்டு பையன் இருப்பான்ல, அவன் பார்த்தீங்கன்னா ஃபோன் பேசிகிட்டு இருக்கான். டே அந்த பொண்ணு போனாடா, நான் சும்மா அவள் பின்னாடி தான் ஓடி வந்தேன், என்னை பார்த்தோன்னா அவள் பயங்கரமாக பயந்து போய் ஓடிட்டான், எவ்வளோ ஃபன்னாக இருந்துச்சு தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் ஃபோன் பேசிகிட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்கும்போதே இவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. ஒன்றுமே பண்ண முடியல. அவன் பார்த்தீங்கன்னா அப்படியே ரிட்டன் அங்கேருந்து போயிடுறான். அப்படியே மறுநாள் போல் காட்டுறாங்க. எல்லாருமே வந்துட்டு சாப்பிட்றதுக்காக உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த சேர்மன் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, நாளைக்கு வந்துட்டு ஒரு போர்டிங் மீட்டிங் வந்துட்டு நடக்க போகுது. ஸோ நான் சொல்கிற விஷயங்களை நீ பண்ண அப்படின்னு. நானே கம்பெனியை நல்ல விதமாக தானே ரன் பண்ணுறேன். ஸோ நானே வந்துட்டு டிசிஷன்லாம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு. டே நான் சொன்னதை மட்டும் நீ பண்ண அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ உடனே அந்த ஸ்டெப் மதர் பார்த்தீங்கன்னா, அவர் சொல்கிறத கேளுவேப்பா, உனக்கு இனி அனுபவம் பத்தாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சொல்லி முடிச்ச அடுத்த நிமிஷம் பார்த்தீங்கன்னா அந்த சேர்மன் கத்துறாங்க, எம்பிட்டு தைரியம் இருந்தால் நீ இந்த மாதிரி பேசுவ, உன்னை யார் பேச சொன்னா அப்படின்னு. அந்த அம்மா பார்த்தீங்கன்னா அப்படியே வாயை மூடிக்கிறது. காங்குக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது. அந்த அம்மாவை பார்த்து அப்படியே முறைக்கிறான். இதுக்கப்புறம் அவன் வெளியே வந்துட்டு இருக்கானா. பின்னாடியே பார்த்தீங்கன்னா இவனோட தம்பி வந்துட்டு இருக்கான். ஒரு நிமிஷம் நில்லுவேன் அப்படின்னு. இவனும் என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அது மேரி எங்கே போனா, ஏன் அவள் இங்கெல்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதாவது அந்த ஸ்டெப் மதரோட பையன் போல. ஸோ இவன் வந்துட்டு கேட்குறான், அதை ஏன்டா நீ கேட்குற அப்படின்ட்டு அப்படியே திரும்பி பார்த்தா அங்கே தான் அந்த அம்மா நிற்கிது. அந்த அம்மா தான் கேட்க சொல்லியிருந்திருக்கும் போல. காங்க அப்படியே ஒரு மாதிரி நக்கெல்லாம் பார்த்து சிரிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துட்டே இருக்கான். நேராக பார்த்தீங்கன்னா ரோசியோட ஆர்ட் கேலரி இருக்கும்ல, அங்கே தான் வரான். அந்த டைம் பார்த்தீங்கன்னா நம்ம இவனுமே காரில் வந்து ஸ்டாப் பண்ணுறான். இவன் எதுக்கு இங்கே போகிறான் அப்படின்ற மாதிரியே தான் பார்த்துட்டு இருக்கான். அந்த கேலரிக்குள்ளே போயிட்டு நான் வந்துட்டு ஹைனாவை மீட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை மேடம் வரமாட்டாங்க, அதுக்கு பதிலாக நீங்கள் ரோசியை மீட் பண்ணுங்க அப்படின்னு. அந்த டைமு இவன் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டுருக்கான். என்னோடய ஒய்ஃப் வந்துட்டு இங்கே கிடையாது, நீ எதுக்கு அவளை தேடிட்டுருக்க அப்படின்னு. ஏன்பா, ஏன் நான் வரக்கூடாது, நான் பெயிண்டிங்ஸை பற்றி சில விஷயங்கள் பேசணும் அப்படின்ட்டு. இங்கே பாரு, நீங்கள் அடிக்கடி சும்மா என் ஒய்ஃபை தேடி தேடி வர்றதே எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை, அதனால் நீ வரதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கான்னா. அப்போ இவன் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறான்.
ஸோ இவனும் என்னடா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அங்கே பார்த்தீங்கன்னா மேரி வந்துட்டு ஒரு ட்ராயிங் வரைஞ்சிருந்திருப்பாள். நான் வந்து நாளைக்கு சாக போகிறேன் அப்படின்னு. அந்த பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா அங்கே தான் இருக்குது. அதை பார்த்தவனுக்கு பயங்கர ஷாக்கிங். இது வந்து மேரி அவனோட இருக்கும்போது தான் ட்ராயிங்கெல்லாம் பண்ணியிருந்திருப்பா. இந்த ட்ராயிங் யார் வரைஞ்சா? யார் இந்த ஆர்டிஸ்ட்? அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்கான். இவனுக்கா ஒன்றும் புரியல. இதை பற்றி ஏன் இவன் கேட்குறான் அப்படின்ட்டு. ஸோ ஒரு மாதிரி தான் காங் பார்த்தீங்கன்னா டவுட்டோட பார்த்துட்ருக்கான். இந்த காங் வந்து அந்த பெயிண்டிங்கை பற்றி கேட்டுட்டு இருந்திருப்பான். ஆனால் இவன் பார்த்தீங்கன்னா எதுவுமே வாயை திறந்து சொல்ல மாட்றான். அந்த நேரம் ரோசி பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டுருக்கா. இந்த கேலரியை பற்றி ஏதாவது பேசணும் அப்படின்னா என்கிட்ட பேசுங்க அப்படின்னா. ஏன் அவர் தானே ஓனரு? அவர் ஒன்றும் ஓனர் கிடையாது. ஹைனா தான் ஓனரு அப்படின்னு. சரி, லாஸ்ட் டைம் நான் அவங்க 2 பேத்தையும் பார்க்கும்போது ரொம்பவே க்ளோஸாக இருந்த மாதிரி தெரிஞ்சது. ஆனால் இப்போது நீ சிங்கிளாக தான் சுற்றிட்டு இருக்க. என்ன விஷயம்? இவன் பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்லலை. அங்கேருந்து போயிடுறான். இதுக்கப்புறம் காங் பார்த்தீங்கன்னா அந்த பெயிண்டிங்கை தான் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறான். இந்த பெயிண்டிங்கை வந்துட்டு சப்மிட் பண்ணால் அந்த ஆர்டிஸ்ட் யாருன்னே எங்களுக்கு தெரியல. சப்மிட் பண்ணதுக்கப்புறமே அவங்க காணாமல் போயிட்டாங்க. நாங்களுமே தேடிட்டு தான் இருக்கோம். இவன் பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்லலை. அங்கேருந்து போயிடுறானா. அப்படியே நம்ம இவனை தான் காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேஷண்ட் எல்லாமே அட்டென்ட் பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ வெளியே யதார்த்தமாக எட்டி பார்க்கும்போது காங் பார்த்தீங்கன்னா கிளம்பிட்டான் போல். ஒரு மாதிரி இவனோட ஆஃபீஸை தான் பார்க்குறான். இவனுமே பார்க்குறான். ஐயோ, இவன் வந்துட்டு நம்மளை விட்டு போக மாட்டான் போலையே, பெரிய தலைவலியாக தான் இருப்பான் போலையே அப்படின்னு. அதே சமயம் மேரி பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி சொல்லிட்டுருக்காங்க, நான் தான் இந்த மாதிரி மேரி பேசுகிறேன், நம்ம 2 பேரும் மீட் பண்ணிக்கலாமா அப்படி இப்படின்னு. அடியே நீ உயிரோட தான் இருக்கியா அடி, ஏண்டி இவ்வளோ நாள் எனக்கு கால் பண்ணல அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இங்கே பாரு, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நீ யார் கண்ணிலையுமே படாமல் கொஞ்சம் சேஃபாக நான் சொல்கிற இடத்துக்கு வா அப்படின்னு. இந்த சைடை காங்க காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பருக்கு தான் கால் பண்ணுறான். பிஸினே வருது. ஸோ இவன் யாருக்கு கால் பண்ணுறான் அப்படின்றது தெரியல. அவங்க பிஏட்ட வந்து சொல்லிட்டுருக்காங்க, கொஞ்சம் சீக்கிரமாக வண்டி எடுத்துகிட்டு போ அப்படின்னு. அப்போ ஒரு விஷயத்தை பார்த்தீங்கன்னா யோசிச்சு பார்க்குறான். ஆக்சுவலாக அந்த பெயிண்டிங்கை யார் சப்மிட் பண்ணாங்க, அவங்க நம்பர் இருக்கும்ல, அந்த நம்பர் கொடு அப்படின்ற மாதிரி கேட்டிருந்துருப்பான் போல். அது பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரெண்டோட நேமில் தான் இருந்திருக்கும். அவங்க ஃபோன் நம்பர் தான் இருந்திருக்கும். ஸோ ஃபோன் பண்ணும்போது அவள் வந்துட்டு மேரிக்கிட்ட பேசிகிட்டு இருந்திருப்பா. அதனால தான் பிஸின்னு வந்திருக்கும். ஸோ அவங்கள மீட் பண்ணுறதுக்காக தான் வந்துட்டுருக்காங்க. அப்படியே அந்த ஃப்ரெண்டை காட்டுறாங்க. இந்த அம்மா பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ரெடியாகி அப்படியே வந்துட்டுருக்கா. ஸோ காங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடியே வண்டியை ஸ்டாப் பண்ணிடுறான். அது பார்த்தீங்கன்னா டாக்ஸி அப்படின்னு கத்திட்டு ஒரு மாதிரி அதுக்குள்ளே ஏறி உட்காந்து போயிட்டுருக்கு. ஸோ காங் வந்து சொல்லிகிட்ருக்கான், அந்த டாக்ஸியை ஃபாலோ பண்ணி நீ போ அப்படின்னு. அதே சமயம் ரோசி வந்து யூன்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி அவன் அந்த பெயிண்டிங்கை தான் கேட்குறான் அப்படின்னு. அந்த பெயிண்டிங்கா? அதெல்லாம் கொடுக்க முடியாது, அதோட ஆர்டிஸ்ட் யாருன்னே கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு. அதைத்தாண்டா நானும் சொன்னேன், ஆனால் அவன் அதை வாங்குறதுலேயே ரொம்ப குறியாக இருக்கான் அப்படி இப்படின்ட்டு. இதுக்கப்புறமா மேரியை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேஸில் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கா அவங்க ஃப்ரெண்டுக்காக. அந்த டைம் அந்த ஃப்ரெண்டுமே டாக்ஸியில் வரா. பின்னாடியே பார்த்தீங்கன்னா காங்குமே வந்துடுறான். ஸோ அது பார்த்தீங்கன்னா அப்படியே அண்ணனடை போட்டு போயிட்டுருக்கா. மேரி பார்த்தீங்கன்னா அவளை கூப்பிடலான்னு போகிறா. பார்த்தா பின்னாடி காங்கு. அவ்வளோதான். இவளுக்கோ என்ன பண்ணுறதுனே தெரில. அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்க்குக்கு கீழே உட்காந்துட்ருக்கா. ஒரு மாதிரி பதட்டமாக வேற இருக்குது. ஒரு இடத்துல போயிட்டு மறைஞ்சு நின்று இவளுக்கு பார்த்தீங்கன்னா கால் பண்ணிகிட்ருக்கா. என் ஹஸ்பண்ட் உன்னை ஃபாலோ பண்ணி வந்துட்டுருக்காண்டி அப்படின்னு. அதை கேட்டோன்னவோ பார்த்தீங்கன்னா பயந்து அந்த பெஞ்ச் மேலெலாம் ஏறி உட்காந்துட்ருக்கா. அடியே ஓவர் ஆக்டிங் பண்ணாதடி, அவன் கண்டுபிடிச்சிருவான், ரொம்ப கேஷுவலாக உட்காந்துக்கோ அப்படின்னு. இவளும் கொஞ்சம் கேஷுவலாக இருக்க ட்ரை பண்ணுறா. இருந்தாலும் கை காலெலாம் நடுங்குது. இப்போ நான் என்னடி பண்ணுறது? நீ உள்ள காலேஜுக்குள்ளே போயிட்டு சர்டிஃபிகேட் ஏதாவது வாங்குற மாதிரி ஆக்டிங் பண்ணிடு அப்படின்னு. ஸோ அதனால் இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டு அங்கேருந்து போகிறா. அவள் போனதுக்கப்புறம் காங் வந்துட்டுருக்கான். ஆமாம், அந்த லேடி என்ன வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்னு. அவங்க கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்னு. ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு அப்படியே வெளியே வந்துட்டுருக்கான். இந்த பிஏ இருக்கான்ல, அவனை கிராஸ் பண்ணி தான் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா டாக்ஸியில் போயிட்டுருக்காங்க. இருந்தாலும் உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பயமாக தான் இருக்குது. இதுக்கப்புறமா ஒரு ரெஸ்டாரண்ட்டில் தான் அவள் வெயிட் பண்ணிகிட்ருக்கா. அப்போ இந்த ஃப்ரெண்டுக்காரி வந்துட்டுருக்கா. ஸோ இவ பார்த்தீங்கன்னா அப்படியே கையை ஸ்டாப் பண்ணுறாம என்ன விஷயம் அப்படின்னு. அது நான் தான் மெஹாரி அப்படின்னு. என்ன ஜோக் பண்ணுற அப்படின்னு. அப்புறம் தான் அவளுக்கு புரியுது, அடிப்பாவி நீயா, எப்படி உன் ஃபேஸ் எல்லாம் மாறிச்சு அப்படின்னு. ஸோ எல்லா விஷயங்களையுமே உட்கார வச்சு சொல்லிகிட்டு இருப்பா போல். என்னால் என் கண்ணையே நம்ப முடியல, இது கனவா இல்லை நனவா, என் கண்ணத்தில் கில்லு அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா நறுக்குன்னு பிடிச்சி கிள்ளி விட்றா. ஓகேடி நீ மேரி தான், நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. என்ன விஷயமா இப்போ வந்துட்டு ஃப்ரெண்டை மீட் பண்ண வந்திருப்பா அப்படின்னா, வரைகிற பெயிண்டிங்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. பட் இப்போ இவளுக்குன்னு எந்த ஒரு ஐடென்டிட்டியுமே இல்லை. அதனால் நீ வந்துட்டு எனக்கு ரெப்ரசன்டேட்டிவாக இருந்து இந்த பெயிண்டிங்ஸ் எல்லாத்தையுமே விற்று கொடு அப்படின்ற மாதிரி தான் கேட்டு வந்திருப்பா.
ஸோ அந்த ஃப்ரெண்டும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறா. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம காங்க அந்த ஃப்ரெண்டுக்கு தான் கால் பண்றான். "உனக்கு எப்படி அந்த பெயிண்டிங் வந்து கிடச்சிது?" அப்படின்னு. அது மேரி வந்துட்டு ஏதோ ஒரு ட்ரிப்பு போறேன். என்னால வந்துட்டு இந்த பெயிண்டிங்க வந்துட்டு கேலரியில சப்மிட் பண்ண முடியாது. நீ சப்மிட் பண்ணு அப்படின்ற மாரி சொன்னா. ஸோ அதனால தான் நான் சப்மிட் பண்ணேன். சரி அந்த பெயிண்டிங்க நீங்க என்கிட்டயே கொண்டு வந்து குடுக்க முடியுமா? அதுவா? சரி மேரி வந்து ட்ரிப்லேருந்து வந்துட்டாளா? என்னதான் நான் வித்தனாலும் அந்த பெயிண்டிங் வந்து அவளோடது தானே! நான் வந்துட்டு லீகலா எதுவுமே பண்ண முடியாதுல்ல. நான் அவட்ட பேசிட்டு உங்ககிட்ட நான் சொல்றேன்னு சொன்னோனயே, அவன் பார்த்தீங்கன்னா ஃபோன கட் பண்ணிடுறான். டேய் டேய் உன்ன பத்தி எனக்கு நல்லாவே தெரியும்டா. நீ மேரிய கண்டுபிடிக்கவே முடியாது அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கு. இந்த சைடு காங்குக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே குழப்பமா இருக்கு. எப்புட்றா நம்ம ஆளோட பெயிண்டிங் வந்துட்டு அந்த ஹைனாவோட கேலரியில இருக்கும். அது மட்டும் இல்லாம, இந்த மேரியோட ஃப்ரெண்டு வந்துட்டு உண்மைய சொல்றாளா? இல்ல பொய் சொல்றாளா? எனக்கு ஒண்ணுமே விளங்கலையே அப்படின்ற மாரியே இருக்கு. இதுக்கப்புறம் ரோசிய காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா, அந்த பெயிண்டிங்க தான் ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கா. இத வரைஞ்ச அந்த ஆர்டிஸ்ட் எங்க தான் இருக்காங்கன்னு தெரியலையே! இந்த பெயிண்டிங் தான் வேணும் அப்படின்னு அந்த காங்கு வேற பிடிவாதமா நிக்கிறான் அப்படின்னு. அந்த நேரம் ஒரு பொண்ணு வந்து சொல்லிட்டு இருக்கா, இந்த மாதிரி காங்கோட கம்பெனிலேருந்து பார்ட்னர்ஷிப் வேணும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்கன்னு. ஸோ அந்த பார்ட்னர்ஷிப் கிடைச்சது அப்படின்னா, அவங்க எங்கேயோ போயிரலாம். இவளுக்கு பார்த்தீங்கன்னா ஷாக்கிங்கா இருக்கு. என்ன சொல்ற? அவங்களா? அவங்கலாம் நம்மகிட்ட வந்து கேட்டாய்ங்க அப்படின்னு. அட ஆமாம்மா அப்படின்ற மாரி தான் சொல்லிட்டு இருக்கு. இதுக்கப்புறமா ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபோன் கால் வருது. அதாவது அந்த டேக் கேர் சென்டர்லேருந்து. ஸோ இவளும் பதறி போய் அம்மாவுக்கு என்ன ஆச்சோ அப்படின்ட்டு தான் வந்துட்டுருக்கா. அந்த டைம் பார்த்தீங்கன்னா, எதார்த்தமா இவனுமே பஸ் ஸ்டாப் சைடு வரான். "எங்கே போறீங்க? நானே உங்கள ட்ராப் பண்ணுறேன்" அப்படின்ட்டு. 2 பேருமே அந்த டேக் கேர் சென்டருக்கு தான் வராங்க. இவளுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த கதவு ஓப்பன் பண்ண பயமா இருக்கு. ஏன்னா, போன டைம் வந்து மேரிய இந்த மாரி தானே உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்ல, சீக்கிரம் வாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி வர வச்சிருந்துருப்பாங்க. உள்ள காங் வந்து உட்காந்துட்டு இருந்திருப்பான். அதே மாதிரி இதுவும் ட்ராப்பா அப்படின்ற மாரி கொஞ்சம் பதட்டமா இருக்கு. ஸோ பயந்து போய் கதவு ஓப்பன் பண்ணா, அங்க அந்த கேர் கிவர் தான் இருக்காங்க. அவங்கள பார்த்துமே இவங்களுக்கு ரொம்பவே பயமாயிருது. "ஏம்மா அவங்க பொண்ணு எங்க?" அப்படின்ட்டு. "இல்ல அவ ஃபாரின்ல தான் இருக்கா. அவங்களுக்கு பதிலா நான் வந்திருக்கேன்" அப்படின்ட்டு உள்ள வந்துட்டு சொல்லிட்டுருக்கா. "அம்மா நான் தான் உங்க பொண்ணு வந்துட்டேன்ம்மா. என்னம்மா ஆச்சு?" "சரி வாங்க, ஃபர்ஸ்ட்டு நீங்க படுத்துக்கோங்க" அப்படின்னு அவங்கள பார்த்தீங்கன்னா, அந்த பெட்டுக்கு வந்துட்டு கூப்பிடுறா. ஆனா, அவங்க வரவே மாட்றாங்க. ரொம்ப அடம் பிடிக்கிறாங்க. அந்த டைமு இவன் பார்த்தீங்கன்னா, கதவ ஓப்பன் பண்ணிட்டு உள்ள வந்துட்டுருக்கான். இவளுக்கும் என்ன சொல்றதுன்னு தெரில. அவங்க அம்மாகிட்ட பார்த்தீங்கன்னா, இவன் அப்படியே குழந்தைகிட்ட பேசுற மாதிரி பேசி, அழகா தூங்கலாம் வைக்கிறான். "சரி நீ பேசிட்டு இரு, நான் வரேன்" அப்படின்ட்டு வெளிய வரானா, அப்படியே திரும்பி பார்க்குறான். அவங்க அம்மாவுக்கு இப்ப பெட்ஷீட் எல்லாமே போத்தி விட்டுட்டுருக்கா. அத பார்க்கும்போது ஒரு மாரியா தான் இருக்கு. அவளுமே ஒரு மாதிரி திரும்பி பார்த்துட்டு லைட்டா சிரிக்கிறா. இந்த சைடு காங்க காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா, அந்த பெயிண்டிங் இருக்கக்கூடிய பிளேஸுக்கு தான் வந்திருக்கான். எல்லா பெயிண்டிங்ஸுமே அப்படியே தூக்கி தூக்கி மடக்கி போட்டுட்டு இருக்கான். "நீ வந்துட்டு உயிரோட தான் இருக்க. அது எனக்கு கன்ஃபார்மா தெரியுது. ஆனா, நீ வந்துட்டு இப்ப இருக்கிற பிளேஸ்லயே இரு. நான் வந்து கண்டுபிடிக்கிற வரைக்கும் நீ அங்கேயே இரு. கண்டிப்பா நான் உன்ன கண்டுபிடிச்சே ஆவேன்" அப்படின்ற மாரி ரொம்ப கொலவெறியோட பேசிட்டு இருக்கான். இந்த சைடு யூன் பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு கிளம்புறான் போல. அந்த அம்மா சின்ன பிள்ளைத்தனமா அழுதுட்டு இருக்கு. "இல்ல, இல்ல நீங்க போக்கூடாது. நீ என் கூட தான் இருக்கணும், என் கூட தான் இருக்கணும்" அப்படின்னு. இவனும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப அழகாவே எடுத்து சொல்லிட்டு இருக்கான். "நெக்ஸ்ட் டைம் நான் கண்டிப்பா வரேன். ரொம்ப நேரம் உங்க கூட டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்றேன்" அப்படின்னு. ஸோ இவளுக்கும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஹேப்பியா தான் இருக்கு. பரவாயில்லையே நம்ம அம்மாகிட்ட ரொம்ப நல்ல விதமாவே பேசி நடந்துக்கிறானே அப்படின்னு. ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு வந்துட்டுருக்காங்க. அப்போ ஹீரோயின் வந்து சொல்லிட்டுருக்கா, அவங்க அம்மாவுக்கு எப்படி இந்த பிரச்சனை வந்தது அப்படின்னு. ஒரு நாள் அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்களாமா. அந்த டைம் இவங்க பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மென்டலா டிஸ்டர்ப் ஆயிருக்காங்க. அதே சமயம் வந்துட்டு கீழ விழுந்து தலையில வந்துட்டு பயங்கரமா அடிபட்டுருச்சு போல. ஸோ அதில வந்துட்டு ஃபுல்லாமே எல்லாத்தையுமே மறந்துட்டாங்க. அவங்க ஹஸ்பண்ட் இறந்து போனது, தன்னோட பொண்ணு யாரு அப்படின்ற எல்லா விஷயங்களுமே மறந்துட்டாங்க. என் ஹஸ்பண்ட் வருவாரு, என்ன கூட்டு போக வருவாரு, என்ன கூட்டு போங்க அப்படின்ற மாதிரியே ரிப்பீட் மோட்ல சொல்லிட்டே இருப்பாங்களாம். அந்த டைம் வந்துட்டு இவளுக்கு ஏஜ் வந்துட்டு ஒரு 14ஓ 15ஓ தான் போல. ஸோ ஃபுல்லாவே டேக் கேர் பண்ணி பார்த்துட்டு தான் இருந்திருக்கா. ஒரு கட்டத்துக்கு மேல சுத்தமா முடியல. அவங்க அம்மாட்டருந்து எப்படியாவது தப்பிக்கணுமே அப்படின்றதுக்காக தான் காங்க பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணியிருந்திருக்கா. ஸோ எங்க அம்மாட்டருந்து நான் தப்பிக்கணும்னு நெனச்சு, பெரிய பொதக்குழியில நானே போய் விழுந்துட்டேன். என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரில அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்கா. இந்த சைடு ரோசி பார்த்தீங்கன்னா, காங்க மீட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கா. "அம்மா என்ன விஷயம்? எதுக்கு என்ன வர சொன்னீங்க?" அப்படின்னு. "நான் ஒன்றும் உன்னை மீட் பண்ணணும்னு சொல்லவே இல்லையே. நான் சொன்னது ஹைனாவை மீட் பண்ணணும்" அப்படின்னு. அவங்க எக்ஸிபிஷனுக்கு சில பெயிண்டிங்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. பிஸியாக இருக்காங்க. அதனால தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு. அவங்களுக்கு பெருசாலாம் பெயிண்டிங் வரைய வராதாமே! நான் கேள்விப்பட்டேனே! அப்படின்ற மாரி சொல்றான். இவளுக்கா? ஐயோ! எல்லா விஷயத்தையுமே தெரிஞ்சு வச்சிருக்கானே! அப்படின்ற மாரி தான் இருக்கு. உட்காருங்க.
உங்ககிட்ட கொஞ்சம் ரிலாக்ஸாக பேசணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு. இவளுக்கு பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே கொஞ்சம் பீதியாக தான் இருக்குது. போச்சு இவன் என்ன தான் பண்ண போகிறானோ அப்படின்னு. நான் உங்கள் ஆர்ட் கேலரியோட ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சுக்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு. இவளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக தான் இருக்குது. என்ன இவன் திடீர்னு சொல்கிறானே அப்படின்னு. ஸோ அப்படியே காரில் தான் வந்துட்டுருக்கா. அப்போ தான் இன்னொரு விஷயத்த யோசிச்சு பார்க்குறா. அவன் வந்து சொல்லியிருந்திருப்பான். ஆனால் இதுக்கு ஒரே ஒரு கண்டிஷனு, அந்த ஹைனா இருக்காங்கல்ல, அவங்க வந்து கான்ட்ராக்டில் சைன் பண்ணணும். அப்போது தான் நான் வந்துட்டு இதுக்கு ஒத்துப்பேன் அப்படின்ட்டு. இவளுக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. நேராக யூன்கிட்ட போய் தான் இந்த விஷயத்த சொல்லிகிட்ருக்கான். அவன் பார்த்தீங்கன்னா கத்துறான். நீ என்ன பைத்தியமா, ஏதாவது சென்ஸோட பேசு, அதெல்லாம் முடியாது அப்படின்னு. இவளுக்கு பார்த்தீங்கன்னா கடுப்பாயிட்டிருக்கு. கேலரியே ரொம்பவே நஷ்டத்தில் போயிட்டுருக்கு, ஏன் இந்த மாதிரி பண்ணுற அப்படின்னு. ஆனால் இவன் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒத்துக்கவே மாட்றான். அப்படியே காங்க தான் காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக குடிச்சிட்டு இருக்கும்போது அந்த லேடி காப் கிட்டேருந்து ஃபோன் கால் வருது. ஸோ இவர் வந்து அட்டன் பண்ணி சொல்கிறாரு, அதான் உன்னை நான் வேலையை விட்டு தூக்கிட்டேன்ல, நான் வந்து ஹைனாவை பற்றின ஒரு விஷயத்த கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு. ஸோ என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும்போது 5 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு பயங்கரமாக ஆக்சிடென்ட் ஆகிருக்கு. அவங்க கோமாவில் தான் இருந்திருக்காங்க. இப்போ தான் அவங்க கண் முழிச்சு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு. இது கேட்டோன்னா காங்குக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரியாக தான் இருக்குது. அதே சமயம் நம்ம இவனை காட்டுறாங்க. இவனுக்கு அவங்க அம்மா கிட்டேருந்து கால் வருது. நான் ஒரு முக்கியமான வேலையாக வேறு ஒரு சிட்டிக்கு வந்திருக்கேன். ஆனால் நம்மளோட இடத்துக்கு வந்துட்டு ஒரு போலீஸ் வந்திருக்காங்க. அதுவும் ஹைனாவை பற்றி தான் விசாரிச்சிருக்காங்க அப்படின்னு. ஐயோ அம்மா அவங்கள எதுவுமே சொல்லாதீங்க அப்படின்னு. நான் எதுவுமே சொல்லலப்பா. அந்த லேடி காப்பை வந்து உனக்கு கால் பண்ண சொல்லியிருக்கேன் அப்படின்னு. மறு நிமிஷமே பார்த்தீங்கன்னா இவனுக்கு அந்த லேடி காப் வந்து கால் பண்ணுறாங்க. ஸோ நான் வந்துட்டு லேடி காப்பு அந்த ட்ரெஸ் விஷயமா உங்களை வந்து நான் மீட் பண்ணேனே அப்படின்னு. சரி எதுக்காக நீங்கள் அங்கே போனீங்க அப்படின்னு. அது வந்து உங்கள் ஒய்ஃப் வந்துட்டு 5 வருஷத்துக்கு முன்னாடி பயங்கரமாக ஆக்சிடெண்ட் ஆகி ட்ரீட்மெண்ட்டெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். ஆனால் இங்கே வந்து விசாரிக்கும் போது அவங்க இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே அப்படின்னு. அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். என்னோடய ஃபேமிலியை பற்றி நீங்கள் எதுக்கு இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ட்டு இவன் ஃபோன் காலை கட் பண்ணிடுறான். இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா காங்கி கிட்ட சொல்லியிருந்திருப்பாங்க போல். அவனும் ரொம்பவே வேகமாக கார் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கான். அதே சமயம் இவனும் பார்த்தீங்கன்னா அதே இடத்துக்கு தான் காரில் வந்துட்டுருக்கான். அந்த இடத்துக்கு காங்கு தான் ஃபஸ்ட்டு வரான். அந்த லேடி காப் வந்து சொல்கிறாங்க, இங்கே இருக்கிற யாருமே வாயை திறந்து எந்த ஒரு விஷயமே சொல்ல மாட்றாங்க அப்படின்னு. சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு இவன் பார்த்தீங்கன்னா அந்த கதவை வந்து ஓப்பன் பண்ணால் உள்ளே இவன் உட்காந்துட்டு இருக்கான். ஸோ இவனுக்கா ஷாக்கிங்காக இருக்குது. இவனோட நம்ம எங்கே போனாலும் முன்னாடி கரடி மாதிரி வந்து நிற்கிறானே அப்படின்ட்டு. ஸோ இப்போ தான் இவன் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்குறான். காங் வரும்போது தான் இவனுமே வந்திருப்பான். ஆனால் இவன் பின் சைடு வழியாக வேகமாக உள்ளே வந்து எதுவுமே தெரியாத மாதிரி உட்காந்துட்டு இருந்திருப்பான். ஸோ காங் வந்து கேட்குறான், அம்மா நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு. அதை நான் உங்ககிட்ட கேட்கணும், இது என்னோட இடம் அப்படின்னு. அப்போ அந்த லேடி காப் பார்த்தீங்கன்னா சொல்ல வராங்க, 5 வருஷத்துக்கு முன்னாடின்னு. காங் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் நீ வெளியேறு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். ஸோ அவங்க அங்கேருந்து போனதுக்கு அப்புறமா 2 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இவன் வந்து சொல்லிட்டு இருக்கான், 5 வருஷத்துக்கு முன்னாடி என்னோடய ஒய்ஃபுக்கு வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆகி அவள் கோமாக்கு போயிட்டா. இப்போ தான் அவள் கண் முழிச்சிருக்கா இவ்வளோ ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கு அப்புறமா. ஸோ அவள் என் கூட இருக்கா. அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு நீங்கள் அடிக்கடி என்னோடய ஒய்ஃபை வந்துட்டு மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு எங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்கீங்க. எனக்கு இந்த விஷயங்கள் சுத்தமாக பிடிக்கல. ஸோ ஸ்டாப் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு. இவன் பார்த்தீங்கன்னா அவனை ஒரு மாதிரி பார்த்துட்டு தான் வெளியே வந்துட்டுருக்கான். அந்த காப் கிட்ட சொல்கிறான், எனக்கு என்னமோ ஏதோ தப்பாக தான் இருக்குது அப்படின்னு. இப்போ நம்ம என்ன பண்ணுறது, கொஞ்சம் பொறுமையாக இருக்கலாம் அப்படின்ட்டு காங் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிடுறான். அது எல்லாத்தையுமே இவனுமே ஒரு மாதிரியாக தான் பார்க்குறான். தடி இவன் இவ்வளோ தூரம் தேடி வந்துட்டானா அப்படின்னு. இந்த நர்சிங் ஹோமை பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அவங்ககிட்ட போய் சொல்லிட்டு இருக்காங்க, நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் கவனமாக இருங்க, இதுக்கப்புறமா அவன் ரிட்டன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, வந்தானா வாயை கூட திறக்காதீங்க அப்படின்னு. ஸோ காங் பார்த்தீங்கன்னா அப்படியே காரை ஓட்டிகிட்டு வந்துட்டுருக்கானா. கரெக்டாக பார்த்தீங்கன்னா மேரி வந்து ஒரு காட்டுக்குள்ளேருந்து ஓடி வந்திருப்பாள்ல, அந்த பாதை இதோட தான் கனெக்ட் ஆகுது. ஸோ இவன் டக்குன்னு அப்படியே காரை ஸ்டாப் பண்ணிடுறான். இந்த இடம் தானே அந்த இடம். அப்போ கண்டிப்பாக யாரோ ஒருத்தவங்க தான் மேரிக்கு லிஃப்ட் கொடுத்து இங்கேருந்து கூட்டு போயிருந்துருப்பாங்க, அது கன்ஃபார்ம் தான் அப்படின்ட்டு. இவன் பார்த்தீங்கன்னா ரிட்டன் வண்டியை வந்துட்டு யூட்டன் போட்டு நேராக திரும்பவும் அதே இடத்துக்கு தான் வந்துட்டுருக்கான். ஆனால் அங்கேருந்து யூன் பார்த்தீங்கன்னா கிளம்பிடுறான். இவன் பார்த்தீங்கன்னா ரிட்டன் அதே இடத்துக்கு ஏன் வந்திருக்கான் அப்படின்றது தெரில. ஆனால் இவனுக்கு யூன் மேலேயும் ஹைனா மேலேயும் பயங்கர டவுட்டு. இவங்க 2 பேரும் தான் நம்மளோட ஒய்ஃபை எங்கேயோ ஒழிச்சு வச்சுருக்காங்க, இவங்கள இன்வெஸ்டிகேட் பண்ணால் கண்டிப்பாக ஏதாவது தெரியும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறானே தவிர, இந்த ஹைனா தான் நம்மளோட பொண்டாட்டி அப்படின்ற விஷயங்கள் இவனுக்கு வந்துட்டு இப்போதைக்கு ஸ்ட்ரைக் ஆகலை. இந்த விஷயத்தை அவன் கண்டுபிடிச்சானா என்ன பண்ணுவான்? அவங்க அம்மாவோட ஃபேஸ் மாதிரி தான் மேரியோட ஃபேஸ் இருக்குது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தானே அவளை கல்யாணம் பண்ணியிருந்திருப்பான். ஸோ ரொம்பவே வந்துட்டு லவ்வெல்லாம் பண்ணியிருந்திருப்பான். ஆனால் அவள் அந்த ஃபேஸையே டோட்டலாக சர்ஜரி பண்ணிட்டான். ஸோ திரும்பவும் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்கு தான் வந்துட்டுருக்கான்.
அந்த வீட்ல அந்த லேடி மட்டும் தான் இருக்காங்க. இவன் பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து கிளம்பிர்றான். ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா, என்னென்னமோ கேட்டு பார்க்குறான். ஆனா, அவங்க கிட்ட இருந்து வர ஒரே ஒரு பதில் மட்டும் என்னன்னா, 5 வருஷமா ஹைனா வந்துட்டு கோமால இங்க தான் இருந்தா. ஒரு நாள் அவ கண் முழிச்சுட்டா. அதனால அவ வீட்டுக்கு போயிட்டா. இதனால என்ன இருக்கு அப்படின்னு. ஆனா, காங்க்கு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் நம்புற மாரியே தெரில. இந்த அம்மாவும் பார்த்தீங்கன்னா, அவன ஒரு மாரியே தான் பார்த்துட்டு இருக்கு. அப்போ காங்கு பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஒரு கொஸ்டின் வந்துட்டு கேட்குறான். சரி, ஹைனா என்னைக்கு கண் முழிச்சாங்க அப்படின்னு. அவங்களுமே சொல்லியிருந்திருப்பாங்க போல. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா, யோசிச்சு பார்க்குறான். ரைட்டு, மேரியுமே அன்னைக்கு தான் மிஸ் ஆனா. அப்போ இவனுங்க 2 பேரும் ரிட்டர்ன் சியோலுக்கு வரும்போது, அவ வந்துட்டு அந்த காட்டுக்குள்ளேருந்து வந்திருந்திருக்கலாம். ஸோ இவங்க 2 பேரும் லிஃப்ட் குடுத்து அவள கூட்டிட்டு போயிருந்திருக்கலாம். இவங்க 2 பேரும் தான் மேரிய வந்துட்டு எங்கேயோ மறைச்சு வச்சிருக்கானுங்க அப்படின்ற மாரி இவன் ஆணித்தரமா நம்புறான். ஸோ மேரி, நம்ம 2 பேரும் சீக்கிரமாவே மீட் பண்ண போறோம் அப்படின்ற மாரி சொல்லிட்டு அவன் பார்த்தீங்கன்னா கிளம்புறான். இந்த சைடு நம்ம மேரிய காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட தான் வந்து மீட் பண்ணி பேசிட்டு இருக்கா. புதுசா ஒரு டிராயிங் வரைஞ்சிருந்திருப்பா போல. ஸோ இத எப்படியாவது வித்து குடுறி அப்படின்னு. அவங்க பார்த்தீங்கன்னா, ஐயோ! அந்த ஃப்ளவர் செம்மையா இருக்கே! கண்டிப்பா, கண்டிப்பா நான் வந்துட்டு இத வித்து தரேன் அப்படின்ட்டு, அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா, அத எடுத்துட்டு போயிட்டுருக்கு. இதுக்கப்புறமா காங்க காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா, ரோசியோட அந்த ஆர்ட் கேலரிக்கு தான் வந்திருக்கான். ஸோ, அவ பார்த்தீங்கன்னா, நார்மலா ஃபோன் பேசிட்டு இருக்கா. இவன பார்த்தோன்னே அவளுக்கு பக்குன்னு ஆயிடுது. டக்குன்னு ஃபோன் எல்லாமே கட் பண்ணிட்டு கேட்குறா, ஆமா என்ன விஷயம் அப்படின்னு. நான் வந்து ஹைனாவ மீட் பண்ணணும் அப்படின்னு. அவங்களெல்லாம் மீட் பண்ண முடியாது. அவ ரொம்ப பிஸியா இருப்பா. ஸோ நீங்கள் என்கிட்ட பேசுங்க அப்படின்னு. என்னம்மா 5 வருஷமா அன்கான்ஷியஸா ஒரு பொண்ணு இருந்திருக்கா. திடீர்னு அவளுக்கு நிறைய வேலையெல்லாம் வந்துருமா என்ன அப்படின்னு. இவளுக்கு அவ என்ன சொல்கிறதுன்னு தெரில. உனக்கு எப்படி இந்த விஷயங்கள் தெரியும்? ஏன்னா நான் தான் அங்கே போய் பார்த்தேனே. ஆனால் எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் புரியவே இல்லை. நான் அந்த ஹைனாவை எங்கெல்லாம் போயிட்டு மீட் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அந்த இடத்துலலாம் அந்த யூன் பையன் வந்து நிற்கிறான். ஸோ அதுதான் எனக்கு ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது அப்படின்ட்டு அவளை திரும்பி பார்க்க அவளுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இதுக்கப்புறமா திரும்பவும் மேரிய காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா, ட்ராயிங் எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது, அந்த ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்கா. "உன்னோட பெயிண்டிங்கை நான் வந்து $1000க்கு வித்துட்டேன்டி" அப்படின்னு. "என்னடி சொல்ற? இவ்வளோ அமௌண்ட்டுக்கு போயிருச்சா?" அப்படின்ட்டு அவளுக்கு ரொம்ப ஹேப்பியா இருக்கு. இவ வந்துட்டு பெயிண்ட் பண்ணுவா. இவ வந்துட்டு செல் பண்ணுவா. ஸோ 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா, வர காசுல பாதி பாதி. அதே மாதிரி தான் பாதி காசு குடுக்கும்போது, அவளுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹேப்பியாயிடுது. இதுக்கப்புறம் நெறைய பெயிண்டிங்ஸ்லாம் வர அப்படின்னா, ஓகே, ஓகே அப்படின்ற மாரி தான் சொல்லிட்டு இருக்கா. அப்படியே காங்க தான் காட்டுறாங்க. இவன் வந்து ரோசி கிட்ட சொல்லிட்டு இருக்கா, அந்த மேடம் எங்கே இருக்காங்கன்னு சொல்லுங்க. நானே போயிட்டு மீட் பண்ணுறேன். இல்ல, அவளுக்கு வந்துட்டு இந்த மாதிரி பர்சன்ஸை மீட் பண்ணுறது பிடிக்காது. என்னம்மா சொல்கிற? அவங்கள மீட் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் போலயே. ஆனால் ஒரே ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோ. அவங்களே வந்து இந்த கான்ட்ராக்டில் சைன் பண்ணால் மட்டும்தான் நான் வந்துட்டு அதை அப்ரூவ் பண்ணுவேன். இல்லைன்னா கேன்சல் தான் அப்படின்ட்டு அவன் ஒரு மாதிரி சொல்லிட்டு போகிறான். இவளுக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுனே தெரில. அப்படியே இவனை தான் காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா, அந்த ஆப்ரேஷன் எல்லாமே முடிச்சுட்டு ரிட்டர்ன் வந்துட்டுருக்கான். லிஃப்ட்டில் வந்துட்டு ஓப்பன் பண்ணும்போது, உள்ளே ஆல்ரெடி காங் இருக்கான். ஸோ இவன்ட்ட பேசியே ஆகணும். அடிக்கடி இங்கே வந்துக்கிட்டே இருக்கானே அப்படின்ட்டு 2 பேரும் பார்த்தீங்கன்னா, மொட்டை மாடியில் வந்து தான் பேசிகிட்டு இருக்காங்க. இவன் வந்து கேட்குறான், உனக்கு என்னடா விஷயம் அப்படின்னு. எங்கே என்னோட பொண்டாட்டி? உன் பொண்டாட்டி இங்கே வந்து ஏன்டா தேடிட்டு இருக்க அப்படின்னு. ஸோ இவனும் சொல்லிட்டு இருக்கான். 5 வருஷம் கழிச்சு உன்னோட ஒய்ஃப் வந்துட்டு கண் முழிச்சிருக்காங்க. ரிட்டர்ன் சியோல் வந்திருக்கீங்க. ஸோ உன் ஒய்ஃப் வந்து காரில் இருக்கும்போது நீ ரொம்ப ஃபாஸ்ட்டாலாம் ட்ரைவ் பண்ணியிருந்திருக்க மாட்ட. கொஞ்சம் ஸ்லோவாக தான் ட்ரைவ் பண்ணியிருந்திருப்ப. இப்போ நீ என்ன சொல்ல வர? எனக்கு ஒன்றும் புரியலையே. அந்த நாள் தான் என்னோட ஒய்ஃப் வந்து மிஸ் ஆனாங்க. ஸோ நீ அவளை பார்க்கவே இல்லை. அந்த ரோட் வழியில் எந்த ஒரு பொண்ணுமே ஓடி வரல அப்படின்னு. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா யோசிச்சு பார்க்குறான். அழுதுகிட்டே வந்திருந்திருப்பான். மேரி நான் ரோட்டில் வந்து நின்றுருந்துருப்பாள்ல. ஸோ அந்த விஷயங்கள்லாம் யோசிச்சு பார்க்குறான். ஆனால் மூஞ்சியில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சலனமே இல்லை. காங்கும் நோட் பண்ணுறான். இவன் ஏதாவது ரியாக்ட் பண்ணுவானா அப்படின்னு. ஸோ அவன் பார்த்தீங்கன்னா, என்னை மன்னிச்சிருங்க. உங்கள் ஒய்ஃப் வந்து மிஸ் ஆனதை நினைக்கும் போது எனக்கும் கஷ்டமாக தான் இருக்குது. பட் எனக்கு எந்த ஒரு விஷயமே தெரியாது. இதுக்கப்புறம் என் ஒய்ஃபை வந்து நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போகும்போது காங் வந்து சொல்லிட்டு இருக்கான். இங்கே பாரு, நீயும் உன்னோட ஒய்ஃபும் என்னோட ஒய்ஃபை மறைச்சி வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எல்லாத்தையுமே இழக்கிறதுக்கு ரெடியாக இருங்க. கண்டிப்பாக நான் அதை பண்ணுவேன் அப்படின்னு. நான் இந்த மாதிரி மிரட்டலுக்கெல்லாம் பயப்படுற ஆளே கிடையாது. எனக்கு உன் பொண்டாட்டியை பற்றி ஒன்றுமே தெரியாது அப்படின்ட்டு அவன் வந்து போயிட்டுருக்கான். ஸோ காங்குக்கு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுனே தெரியல. இதுக்கப்புறமா ரோசியை தான் வந்து மீட் பண்ணுறான். ஏன்னா இவளை பார்த்துட்டு தானே அவன் வந்திருந்திருப்பான். ஸோ இவளும் சொல்லிகிட்டு இருக்கா, ஆமாண்டா எனக்கும் எல்லா விஷயங்களுமே தெரியும். என்னை மிரட்டி விட்டுட்டு போயிட்டுருக்கான் அப்படின்னு. ஸோ வந்து சொல்கிறான், விடு நான் பார்த்துக்கிறேன். என்னத்தை பார்த்துப்ப? அவன் வந்துட்டு ஹைனாவை மீட் பண்ணலை அப்படின்னா இருக்கிற பார்ட்னர்ஷிப் எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணிடுவானாமா.
அவன் மட்டும் ஹைனாவை மீட் பண்ணிட்டான் அப்படின்னா எல்லா பிரச்சனையுமே வந்துட்டு சால்வ் ஆயிரும். ஸோ அவளை கொஞ்சம் கன்வின்ஸ் பண்ணேன், அவளை ஹைனாவா போயிட்டு காங்க மீட் பண்ண சொல்லு அப்படின்னு. இங்கே பாரு, அதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு. அந்த டைம் நம்ம மேரிட்டந்தே இவனுக்கு கால் வருது. சரி ஓகே நான் வரேன் அப்படின்ற மாதிரி மட்டும் சொல்கிறேன். அவள் கேட்குறா, யார் மேரியா, அவளை நீ மீட் பண்ண போறியா, அதை பற்றி பேசினேன் அப்படின்னு. ஆனால் இவன் பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்லலை. அப்படியே மேரியை தான் காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு கீழே தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ இவளுமே வராளா, இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் காசெல்லாம் கிடச்சிச்சு, ஸோ அவங்களுக்கு நான் டின்னர் வாங்கி தரேன் அப்படின்னு. இந்த சைட் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்ட் கேலரியை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே தான் காங் பார்த்துட்ருக்கான். அது பார்த்திங்கன்னா ரொம்பவே நஷ்டத்தில் தான் போயிட்டுருக்கு. யூன் தான் அவனோட கை காசெல்லாம் போட்டு இப்போ ரன் பண்ணிகிட்ருக்கான். அந்த டைம் பார்த்தீங்கன்னா அந்த லேடி காப்புமே வந்துட்டுருக்காங்க. நீங்கள் சொன்ன மாதிரி யூனோட நெய்பர்ஸ் எல்லாத்துக்கிட்டையுமே நான் விசாரித்தேன், ஆனால் யாருமே யூனோட ஒய்ஃபை பார்த்ததா சொல்லவே கிடையாது. எனக்கு என்னமோ யூனோட ஒய்ஃபை வந்துட்டு தனியாக தான் ஸ்டே பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன், இவன் எப்போவுமே தனியாக தான் வீட்டில் இருக்கான் அப்படின்னு. இவருக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர டவுட் ஆகிட்டுருக்கு. என்ன சொல்கிற, சரி அப்போது 24 மணி நேரமும் அவங்கள ஃபுல்லாகவே வாட்ச் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். இந்த சைடு 2 பேரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாகவே வந்துட்டு சாப்பிட்டுட்ருக்காங்க. இதுக்கப்புறம் ரிட்டன் வீட்டுக்கு வரும்போது இவ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கார்ஃப் ஒன்று ப்ரெசென்ட் பண்ணுறா. ஸோ கேட்குறான், என்னது இது அப்படின்னு. அது என்னோடய பெயிண்டிங்கை வந்துட்டு நான் செல் பண்ணேன், ஸோ அதன் மூலமாக எனக்கு காசு வந்தது, அந்த காசை வச்சு உங்களுக்கும் எங்கள் அம்மாவுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னு நினச்சேன் அப்படின்னு. ஸோ இவனுக்கும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்குது. 2 பேரும் அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டே நின்றுட்டுருக்காங்களா. அப்போது மேரியோட வீட்டுக்கு கீழே ஒருத்தவன் குடியிருப்பான்ல, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க போல். ஸோ சொல்லிகிட்டு இருக்கா மேரியை பற்றி தான். இவ தான்டா அன்றைக்கி நான் சும்மா அவள் பின்னாடி ஓடி வந்து அவள் பயந்து ஓடி போயிட்டா, தெரியுமா தெரியுமா அப்படின்னு ஃபன் பண்ணிட்டுருக்காங்க. இந்த பேசுகிற விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இவனுக்குமே கேட்குது. அவன் வந்து கேட்குறான், இவன் உனக்கு தெரியுமா அப்படின்னு. இவன் என் வீட்டுக்கு கீழே தான் குடியிருக்கான் அப்படின்னு. உடனே இவர் பார்த்தீங்கன்னா கையெல்லாம் பிடிச்சி அப்படியே ஒன்றா கூட்டு போயிட்டுருக்காங்க. அந்த பசங்க பார்த்தீங்கன்னா இப்போ அவள் வருவா, நான் கத்துறேன், அவள் எப்படி பயப்படுறான்னு மட்டும் பாரு அப்படின்ட்டு ரெடி ஆகிட்டுருக்கானுங்க. ஆனால் இவன் பார்த்தீங்கன்னா அவளை கையை பிடிச்சி கூப்பிட்டு வந்தோன்னா இவங்களுக்கு ஒன்றும் புரியல. இவள் தனியாக தானே வாழ்ந்துட்டுருக்கான்னு நினச்சேன், பாய் ஃப்ரெண்டெல்லாம் இருக்கா அப்படின்ட்டு அப்படியே தகச்சு போயிடறானுங்க. மேரியை பார்த்தீங்கன்னா வீட்டில் நிற்க சொல்லிவிட்டு, ஒரு நிமிஷம் இரு நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு அவன் விறுவிறுன்னு ஓடி வந்துட்டுருக்கான் அவனோட காருக்கு. ஸோ இவனோட ஷூ ஒன்று இருக்கும் போல், அதை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்ருக்கான். ஏன்னா இந்த ஷூ இருந்தது அப்படின்னா அவள் தனியாக ஸ்டே பண்ணலை, கூட ஒரு பையன் இருக்கான் அப்படின்ற விஷயங்கள் தெரியும்ல. ஸோ அதனால தான் சரி ஓகே நான் இங்கேருந்து போகிறேன் அப்படின்ட்டு அவன் போக போகிறான்னா. அப்போ பார்த்தீங்கன்னா கூப்பிட்றா, உங்களுக்கு காஃபி பிடிக்குமா இல்லை அப்படின்ட்டு இழுக்கிறா. ஸோ உள்ளே தான் வர சொல்கிறா அப்படின்ற விஷயங்கள் இவனுக்கும் தெரியுது. அப்படியே உள்ளே வரான். இவனும் போயிட்டு ஃப்ரிட்ஜில் ஏதாவது இருக்குன்னு பார்க்குறா, ஒன்றத்தையுமே காணோம். ஐயோ எதுவுமே இல்லையே அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்ருக்கா. இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ளே வந்து பார்க்குறான், அந்த பெயிண்டிங்ஸ் இருக்குது, அவங்க அம்மாவை ட்ரா பண்ணியிருந்திருப்பாள்ல அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது அவனுக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது, இவள் இவ்வளோ அழகாக ட்ராயிங்லாம் பண்ணுவாளா அப்படின்னு. இவனும் வந்து சொல்லிகிட்ருக்கான், உன்னோட ட்ராயிங்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராகவே இருக்குது, ஆனால் ஏன் ஃப்ளவர்ஸை வச்சே நீ வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்க அப்படின்னு. ஏன்னா நானுமே ஒரு ஃப்ளவர் மாதிரி தான் இருந்தேன். ஸோ என்னோடய சோகங்கள், ஹாப்பினஸ்ஸு எல்லாத்தையுமே வந்து இந்த ட்ராயிங் மூலமாக தான் காட்டணும்னு நான் நினப்பேன். ஆனால் என்னோடய ஹஸ்பண்ட் வந்துட்டு இந்த ட்ராயிங்கை வேறு யார்கிட்டையுமே காட்ட மாட்டான். என்னோடய கஷ்டம், சோகம், ஹாப்பி எல்லாமே வந்து எனக்குள்ளேயே இருக்கும், அதெல்லாம் நரக வேதனையாக இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்கா. அப்புறம் நான் ஒரு பெயிண்டிங்ஸை உங்களோட ஆர்ட் கேலரியிலையுமே சப்மிட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. இவனுக்கா பயங்கர ஷாக்கிங்காக இருக்குது, என்ன சொல்கிற, அது என்ன ட்ராயிங் அப்படின்னு. அப்படியே கொஞ்சம் நேரம் யோசிச்சு பார்க்குறான், கண்டுபிடிச்சிட்றான். அந்த ட்ராயிங்கு அது கூட நான் நாளைக்கு சாக போகிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு டைட்டில் இருந்ததே, அதுவா அப்படின்ட்டு. இவளும் ஆமாம் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கா. ஒன்னதாமா நான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருக்கேன், உன்னோட பெயிண்டிங் தான் வின் பண்ணுச்சு அப்படின்னு. ஸோ இவளும் பார்த்தீங்கன்னா சிரிச்சிட்ருக்கா. உங்களுக்கு இந்த பெயிண்டிங்ஸ் எல்லாமே ரொம்ப பிடிக்குமா அப்படின்ற மாதிரி கேட்குறா. ஆமாம், எனக்கு இந்த ஆர்ட் கேலரி அப்புறம் உன்னோட பெயிண்டிங்ஸ் ரெண்டுமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்கான். அதே சமயம் காங்க தான் கட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த பெயிண்டிங் ரூமில் உட்காந்து தான் யோசிச்சுட்டு இருக்கான். இந்த கப்புள்ஸுக்கும் நம்ம பொண்டாட்டிக்கும் கண்டிப்பாக ஒரு சம்மந்தம் இருக்குது, ஸோ கண்டிப்பாக நான் கண்டுபிடிச்சே ஆவேன், இந்த கண்ணாம்பூச்சி எனக்கு ரொம்பவே கடுப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ அப்படியே நம்ம இவனை தான் காட்டுறாங்க. அவன் பார்த்திங்கன்னா ரிட்டன் வீட்டுக்கு தான் வந்துட்டுருக்கான். அந்த லேடி காப் இருக்காங்கள, அவங்க பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. இவனும் அப்படியே வீட்டுக்குள்ளே வரான். அந்த ஸ்கார்ஃப் இருக்குல்ல, அதை எடுத்து பார்க்குறான், அவனுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அந்த சைடை மேரியவும் காட்டுறாங்க. அவளுக்கும் பார்த்திங்கன்னா இவன் கூட இருக்கிற விஷயங்கள் ரொம்பவே பிடிச்சிருக்கு. அப்படியே மறுநாள் போல் காட்டுறாங்க.
ரோசி கிட்ட யூன் வந்து சொல்லிட்டு இருக்கான், நான் அந்த ஆத்தரை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு. என்ன சொல்கிற, யார் யார் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அதுதான் மேரி அப்படின்னு. எது, மேரியா, என்னடா சொல்கிற அப்படின்னு. அட ஆமாம்மா, எனக்கே ரொம்ப சர்ப்ரைசிங்காக தான் இருந்தது. ஆனால் அவள் இதை பற்றி எந்த ஒரு விஷயமே நம்மக்கிட்ட சொல்லலையே, ஏன் எதுக்கு அப்படின்னு. அட, ஒரு தடவை ஒரு கொஷின் கேளுவேன், இப்படியே 1008 கொஷின் கேட்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதே சமயம் மேரி தான் காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு எங்கேயோ கிளம்பிட்டு இருக்கா. எங்கே போகிறா அப்படின்றது தெரில. அப்படியே திரும்பவும் ரோசியை தான் காட்டுறாங்க. ஸோ இவ வந்து கேட்குறா, அப்போ இந்த பெயிண்டிங்கை பற்றி காங்குக்கு தெரிஞ்சிருக்கு, அதனால தான் அவன் நம்மளை வந்து சந்தேகப்படுறான்னு நினைக்கிறேன். நீ மேரி கிட்ட பேசுனியா, ஹைனாவா நடிக்கிறதுக்கு நீ கேட்டியா அப்படின்னு. ஸோ இவன் பார்த்தீங்கன்னா திரும்பவும் நீ அதை பற்றி மென்ஷன் பண்ணாத, ஏன்னா அது அவளுக்கு ரொம்பவே டேஞ்சரான ஒரு விஷயம் அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கான். இவளுக்கு தான் ரொம்பவே கடுப்பாயிட்டிருக்கு. ஏன்டா நானுமே டேஞ்சரில் இருக்கேன், அதுவும் உங்கள் கண்ணுக்கு தெரிலையா அப்படின்னு. இந்த சைடு நம்ம மேரியை கட்டுறாங்க. அவங்க அம்மாவை மீட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கா. ஒரு ஜர்க்கினுமே வாங்கி வந்துருப்பா போல். ஸோ அதெல்லாம் போட்டு விட்டுட்டுருக்காங்க. எனக்கு வந்துட்டு பெயிண்டிங்ஸில் கொஞ்சம் காசெல்லாம் கிடச்சிது, அதனால தான் உங்களுக்கு இந்த கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு. அந்த அம்மா பார்த்தீங்கன்னா கேட்குது, நீ ஏன் அந்த பையனோட வரல, நெக்ஸ்ட் டைம் வரும்போது நீங்கள் 2 பேரும் ஒன்றா வருவேன்னு தானே சொன்னீங்க, எனக்கு அந்த பையனை ரொம்பவே பிடிச்சிருந்தது, அவன் ரொம்பவே கைண்டான பர்சன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா, அவர் ரொம்பவே கைண்டான பர்சன் தான், ஆனால் அவர் ரொம்பவே பிஸியாக இருக்கார், நெக்ஸ்ட் டைம் வருவார் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அப்படியே காங்க காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா யூனோட வீட்டில் ஒரு கேமராவே ஃபிக்ஸ் பண்ணிட்டானா என்னன்றது தெரியல. அவன் பார்த்தீங்கன்னா வெளியே வர்றது போகிறது இந்த விஷயங்களை தான் பார்த்துட்டு இருக்கான். என்னடா இவன் எப்போ பார்த்தாலும் தனியாகவே தான் போகிறான் வரான், ஒன்றுமே புரியலையே, ரொம்பவே வித்தியாசமாக இருக்கே, ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது அப்படின்ற மாதிரி இவனுக்கு டவுட் வருது. அதே சமயம் ரோசியை காட்டுறாங்க. இவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸிபிஷன் வரப்போகுது போல். ஸோ இவங்களோட அந்த ஆர்ட் கேலரிக்கு ஒரு பெயிண்டர் வந்து பெயிண்ட் பண்ணி கொடுப்பாங்க போல். அவனை வந்துட்டு நிறைய பெயிண்டிங்ஸ்லாம் வரைய சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அந்த பொண்ணு வந்து சொல்லிட்டு இருக்கா, மேடம் அவர் வந்து நம்ம கூட ஒர்க் பண்ணுறதுக்கு கொஞ்சம் யோசிக்கிறாரு, ஏன்னா நம்ம கூட ஒர்க் பண்ணால் அவருக்கு தான் லாஸ் ஆகும் அப்படின்னு. ஸோ இவளுக்கா என்ன பண்ணுறதுனே தெரியல. அந்த டைம் காங்கிக்கிட்டேருந்து வேற கால் வருது, நாளைக்கு உங்கள் ஆர்ட் கேலரிக்கு ஒரு 3 மணிக்கு நான் வருவேன், ஹைனாவை மீட் பண்ணணும் அப்படின்ட்டு டக்குன்னு ஃபோனை வச்சிடறான். இவளுக்கா, ஐயோ முடியலடா, ஏன்டா அப்படி சோதிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இந்த சைடை மேரி பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவை மீட் பண்ணிவிட்டு ரிட்டன் வரா. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது அம்மாவை தனியாக விட்டு வரமே அப்படின்னு. அந்த டைம் பார்த்தீங்கன்னா ரோசிக்கிட்டேருந்து கால் வருது. ஸோ இவளும் பார்த்தீங்கன்னா அவளை மீட் பண்ணுறதுக்காக காஃபி ஷாப்புக்கு தான் வந்திருக்காங்க. இவள் யோசிக்கிறா, இவளை பார்த்தா அப்படியே ஹைனா மாதிரி தான் தெரியுது, ஒன்ஸ் இவள் மட்டும் காங்க வந்து மீட் பண்ணிட்டான் அப்படின்னா எல்லா பிரச்சனையுமே சால்வ் ஆயிரும், நம்மளோட கேலரியுமே ஒரு நல்ல ஸ்டேட்டஸ்க்கு வந்துடும் அப்படின்னு. இவள் வந்து சொல்லிட்டு இருக்கா, நீ வந்துட்டு நிரந்தரமாக சேஃபாக ஒளியறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இவளும் என்னது அது அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது, நீ வந்துட்டு ஹைனாவா அந்த காங்க போயிட்டு மீட் பண்ணும், ஏன்னா அவனுக்கு எங்கள் மேலே பயங்கர டவுட்டாக இருக்குது, நாங்கள் தான் மேரியை வந்துட்டு மறைச்சி வச்சுருக்கோம் அப்படி இப்படின்னு. ஸோ நீ மட்டும் ஹைனாவை ரொம்ப போல்டாக அவனை மீட் பண்ணிட்டு மட்டும் வந்துட்ட அப்படின்னா எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா, இல்லை இல்லை என்னால் அது முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது காங் வந்து எங்களை மிரட்டிகிட்டு இருக்கான், நீ மட்டும் அவனை போயிட்டு மீட் பண்ணலை அப்படின்னா மொத்தமாக ஆர்ட் கேலரியே போயிடும். யூன் வந்துட்டு இதை பற்றி உங்ககிட்ட பேச மாட்டான், கொஞ்சம் அவனுக்கு தயக்கமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன், அதனால் நீ தான் ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி அவ சொல்லிடுறா. ஆனால் இவளுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. இதுக்கப்புறமா யூனை காட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவுக்கு ஃபோன் கால் பண்ணி, அம்மா நீங்கள் ரிட்டன் வந்துட்டீங்களா, நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். அவங்களும் ஓகேப்பா நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் மேரி பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி சொல்லிட்டுருக்காங்க, நான் வரைகிற அந்த பெயிண்டிங்ஸ் எல்லாத்தையுமே நீ வந்துட்டு ஹைனாவோட ஆர்ட் கேலரியில் சப்மிட் பண்ணேன் அப்படின்னு. அட, அந்த ஆர்ட் கேலரியே வந்துட்டு பயங்கர நஷ்டத்தில் போயிட்டுருக்கு, அதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது, அந்த ஆர்ட் கேலரியோட டேரக்டர் வேறு எங்கேயோ ஓடி போயிடுச்சாம்மா, ஸோ அவங்களோட நம்ம ஒர்க் பண்ணுறது நம்மளுக்கு தான் லாஸு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவளுக்கா ஒரு மாதிரியாக இருக்குது. அப்போ ரோசி சொன்ன எல்லா விஷயங்களுமே உண்மை தான். அந்த யூனுமே வந்து சொல்லியிருந்திருப்பான்ல, எனக்கு இந்த ஆர்ட் கேலரி ரொம்பவே ப்ரீஷியஸான ஒன்று அப்படின்னு. யூன் வந்துட்டு ரொம்பவே ரிஸ்க் எடுத்து நம்ம ஃபேஸை மாற்றி நம்மளுக்குன்னு ஒரு புது லைஃபையே க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கான். இப்போ அவன் ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது நம்மளும் அவனுக்கு ஹெல்ப் பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு யோசிக்கிறான். நைட்டு ஃபுல்லாக யோசிச்சிருப்பா போல். காலையில் விடியவே ஸ்டார்ட் ஆயிடுச்சு.
ஸோ ரோஸிக்கு பார்த்தீங்கன்னா கால் பண்ணி சொல்கிறேன், நான் இந்த மாதிரி அவனை போயிட்டு மீட் பண்ணுறேன். ஆனால் ஒரு சின்ன டவுட் வந்தால் கூட அவன் ஈஸியாக என்னை கண்டுபிடிச்சிருவான். ஸோ ஹைனாவை பற்றின விஷயங்கள் எல்லாத்தையுமே எனக்கு சென்ட் பண்ணுங்க. அவங்க எப்படி நடப்பாங்க, பேசுவாங்க, ஆனால் அவங்களோட ஆட்டிடியூட் என்ன, அவங்களோட கேரக்டர் என்ன, எல்லா விஷயங்களுமே எனக்கு தெரியணும். நான் எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்னு. ஸோ அவளுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹாப்பி ஆயிடுது. கண்டிப்பா எல்லா விஷயங்களையுமே உனக்கு நான் சென்ட் பண்ணுறேன். நீ ப்ரிப்பேர் ஆகிட்டு கரெக்டாக 3 மணிக்கு வந்துரு அப்படின்னு. ஸோ அந்த சைடு இவன் பார்த்தீங்கன்னா திரும்பவும் வீட்டிலேருந்து போகிறான். வழக்கம் போல் அவனை பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ இவ என்ன யோசிக்கிறா அப்படின்னா, நான் வந்துட்டு இப்போ மேரி கிடையாது. நான் வந்து ஹைனாவை நான் அவன்கிட்ட ரொம்ப போல்டாக மீட் பண்ணி பேசிட்டேன் அப்படின்னா அவனுக்கு வந்துட்டு என் மேலே எந்த ஒரு டவுட்டுமே வராது. எனக்குமே இதை விட்டால் வேற எந்த ஒரு வழியுமே கிடையாது. கண்டிப்பாக இந்த விஷயங்களை நம்ம பண்ணியே ஆகணும். பயந்து ஓடக்கூடாது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறா. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு முடியுது. நாளைக்கு நம்ம அடுத்த எபிசோட் பார்க்கலாம். இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ.